இது இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஆதி கூட யாராவது திரும்ப பண்ணுவாங்களா? இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தடவை பரதன் கூட பண்ணி பைரவா ஒண்ணு வருதுன்னா, அந்த ஆளுக்கு பைரவா செட் ஆகலன்னு போயிடுவாரு. ஆனா ஏகே இல்ல எப்படி எனக்கு தருவான்? ஒரு இல்ல தடவை பண்ணி எனக்கு ஏதாவது தெரிஞ்சு ஒண்ணு ஆகுதுன்னா இல்ல திரும்ப திரும்ப எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவர் அதிகமா நடிக்க மாட்டாரு அஜித். ஏன்னா அவர்தான். ஆமா. அது அவருக்கு உண்மை. அது ஈக்குவலான ஆள் உண்மை. கிடையாது இப்போ ஸ்கிரீன்ல. அலெக்ஸ் ப்ரோ அது இல்ல உண்மை. ஒரு இல்லங்க ஒரு குள்ள ட்வீட் சம்பளத்துக்கு நடிக்கிற மாதிரி போட்டிருக்கான். போயிடுவாரு. யோ முதல்ல நீ குள்ள இல்ல இந்த ஒரு மாதிரி குள்ள வேர்ட் காலைல பேசுறத ட்வீட் நிறுத்துங்க. போட்டிருக்கான் ப்ரோ. இல்ல அப்படி நம்ம பேசாதீங்க, விட்டுருங்க. நார்மலா சொல்லுங்க. இல்ல ப்ரோ அவன் தமிழ் ஆக்டர்ஸ் வித் நம்பர் ஆஃப் 71 crore கிளப் மூவிஸ் இன் டிஎன். சூர்யா 9, விஜய் 7, ரஜினி 6, அஜித் 5, எஸ்கே 3. இதெல்லாம் பார்த்து ட்ரிகர் ஆகாம ஆகாதா ப்ரோ? காலையில ட்வீட் போட்டு இல்ல வச்சிருக்கான் இல்ல இன்னைக்கு. அத இல்ல 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 அது என்ன ப்ரோ இதெல்லாம் ட்ரிகர் 71 crore கிளப் இதெல்லாம் மூவிஸ்? ட்ரிகர் இல்ல ப்ரோ. நீங்க ஒரு நிமிஷம் ட்விட்டருக்கு போஸ்டா ஜாலியா இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் இதுக்கு போயிட்டு இருக்காரு. அது 200K வியூஸ் போயிருக்கு அது. இங்க பாருங்க முதல்ல சரி, எந்த ஸ்டேட்ல உங்களுக்கு 1000 கோடி அடிச்ச ஆக்டர் வந்துட்டு அதிக ஃபேன் பேஸ் வச்சிருக்கான்? பிரபாஸுக்கு அங்க ஆந்திராவில் அதிக ஃபேன்ஸ் கிடையாது, தெலுங்குல அதிக ஃபேன்ஸும் கிடையாது, அவன் டாப் ஆக்டரும் கிடையாது. யாஷும் அங்க டாப் ஆக்டர் கர்நாடகால கிடையாது, அவனும் கிடையாது. சுதீப் இருக்கான், அதை தாண்டியதான் சிவராஜ்குமார் இருக்கார், நிறைய பேர் சரி இருக்காங்க. இது என்ன ப்ரோ? இது 71 crore ஹிந்திலையும் கிளப் அப்படித்தான். மூவிஸ் இன் டிஎன்னா என்ன இது கேட்டகரி? எனக்கு புரியலையே. நம்பர் இங்க ஆஃப் பாருங்க 71 இல்ல crore இல்ல கிளப் அவன் மூவிஸ் இன் இல்ல டி. இல்ல லூசு மாதிரி ஒண்ணு போட்டிருக்கேன். அதை எடுத்துன்னு போய் இங்க ஸ்பேஸ்ல சொல்லிடுறீங்க. அதை போய் கண்டுக்காதீங்க ப்ரோ. முதல்ல இதுல ஒரு மேட்டர் என்னன்னா, இப்போ சரி இப்போ இந்த விஸ்வநாதன் சன் வருது, அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்க வெயிட் பண்ணிருக்காங்க, மத்த பேர்லாம் அடிப்பானுங்க. அதை அப்படியே விட்டு அதான் சொல்றேன். நம்ம பசங்க என்னன்னா ரொம்ப சீரியஸா எடுத்துக்கானுங்க. இப்போ ஒருத்தன் முடியலையா, அவன் படம் வருதா, ஒரு நாள் ஏதோ சும்மா ரிவ்யூ மாதிரி கவுண்டர் மாதிரி போடுறீங்களா? ஏன்னா அது யார் வேணா சொல்லலாம். இது ஜனநாயக நாடு, நீ காசு கொடுத்து படம் பாக்குற, நீ அதை ஒப்பீனியன் சொல்லலாம், இது பண்ணலாம், அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, அது போயிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 1000 வேலைக்கு இது கிடைக்குது. எனக்கு கேட்டா ஃபியூச்சர்ல சண்டை எப்படி ஆயிடும்னா, அதான் இந்த மாதிரிதான். யாரு இப்ப திடீர்னு கருப்பு மாதிரி நாளைக்கு தனுஷ் ஒரு நல்ல படம் கொடுப்பாப்புல, சிம்பு அரசன் வருது இந்த வருஷம், அரசன் நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்ப அரசனுக்கும் இதுக்கும் போட்டி வந்துடும். ஆனா தனுஷுக்கு இப்ப கரண் ஒரு படம் இருக்கா தெரியுமா? 35 கோடி கலெக்ஷன் வேர்ல்டு வைட்ல. டிசாஸ்டர், நம்பர் 1 டிசாஸ்டர் படம். ஃபிளாப் ஆன என்னது இந்த எல்ஐகே படம் கூட 60 கோடி பண்ணிருக்கு செவன் ஸ்கிரீன்ல. இந்த லட்சணத்துல அந்த ஆள் வந்துட்டு ஸ்டேஜ்ல ஏறிக்கிட்டு என்னென்ன பேசுது பாத்தியா? எனக்கு தெரிஞ்சு எந்த நாய் தான் பின்னாடி இருக்கான்னு தெரியலன்ற மாதிரிதான் இருக்குது. எனக்கு ஒருத்தன் மேல டவுட் ஆகுது. ஒருத்தன் போயஸ் கார்டன்ல உட்காந்துக்கிறான், பாப்பூர் குச்சின்னு ஒரு கிழமை. எதுக்கு ப்ரோ? எதுக்கு புரியல? ஏன் டவுட்டா இருக்கு? இல்ல இல்ல தனுஷை ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறானுங்கன்ற மாதிரி உண்மையிலே இது இல்லைங்க. இல்ல ப்ரோ, எந்த தனுஷ் பின்னாடி எவனுமே இருக்கிறது வேற மாட்டான். ஒரு வேற சில ஆளுங்கன்ற அது மாதிரி சொல்றாங்க. டிஎம்கே அது இருக்குது, டிஎம்கே இருக்கிற அந்த இல்ல ஒருத்தக்கெல்லாம் வாங்கி பிஜேபி இருக்க இருக்கான். மாதிரி சொல்றாங்க. யாருன்னு பிஜேபியில இல்ல, ஆனா தனுஷ் கிட்ட பிஜேபி டோன் இருக்குது. அது 100% இருக்குது. தனுஷ் இல்ல கிட்ட ப்ரோ, பிஜேபி நம்மால டோன் வந்துட்டு ஹெவியா இருக்குது. மாஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நம்மால ட்ரிகர் கொடுத்தானுங்க. அதே மாதிரி கூட்டின்னு போயிட்டு வந்து நீ வந்து பேசுறதுக்கு வரலன்னு சொல்லி ட்ரிகர் பண்ணி அந்த ரைடு எல்லாம் விட்டானுங்க. அதே மாதிரி இப்ப பிஜேபி தான் பின் தனுஷ் பின்னாடி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரோ முதல்ல உங்களுக்கு தனுஷ் வந்துட்டு ஆல்ரெடி பிஜேபி சப்போர்ட் அதிகமா, சென்ட்ரல் சப்போர்ட்டும் ஸ்டேட் சப்போர்ட்டும் தனுஷுக்கு இருக்கு, அதுல டவுட்டே இல்லை. அவர் பண்ற படம் சன் நெட்வொர்க் தான் படம் பண்ணும். அது முன்னாடி பண்ண படம், அது இப்பெல்லாம் இப்ப ஆட்சி மாறிச்சு. பண்ற படம் எல்லாம் சன் நெட்வொர்க் தான் அதிகமா பண்ணும். திருச்சி கம்பளத்துல இருந்து நிறைய படம் கூட வாங்குறதெல்லாம் கரெக்டா நானே நேஷனல் எல்லாமே சன் அவார்டும் நெட்வொர்க் நிறைய தான் எடுத்து கொடுத்துக்கிட்டே பண்ணுவாங்க. இருக்காங்க. எல்லாமே சிங்க் ஆமா, ஆகுற மாதிரி இருக்கு. சென்ட்ரல்ல இருந்து குப்பை படத்துக்கு நேஷனல் அவார்டு தரானுங்க. எங்கேயாவது நடக்க மாதிரி சென்ட்ரல்ல இருந்து ராயனுக்கு நேஷனல் அவார்டு தரான். ராயன் பக்கத்து ஸ்டேட்ல வந்தாலே பதற அடிப்பானுங்க. நம்ம ஸ்டேட்ல கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கானுங்க. ஆனா இப்ப இந்த ஸ்டேட்லயே வருதுன்னா இப்ப யோசிச்சு பாரு. உண்மையிலேயே நம்மள இந்திக்காரன் ஆக்கி விட்டானுங்க. முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு சார்பேட்டா வருது, பார்க்கிங் படம் நேஷனல் அவார்டு வருதுன்னு புளுத்தி மாதிரி பேசுவோம். இனி பேசுவேன், அவன் அசிங்கமா கேட்பான் பக்கத்து ஸ்டேட்காரன். அரே சாலே ராயனுக்கு குடுத்துட்டு இன்னும் மைத்துக்கு கேள்வி கேட்குதுன்னு நம்மள கேட்பான். இதெல்லாம் காரணம் யாரு? இந்த மாதிரி ஆளுங்க ஏதாவது மாலையை போட்டுக்கிறது, மேல ஏறிக்கிறது. அதான் ஏங்க நாங்களும் நேஷனல் அவார்டு அவங்க கூட தான் புதுப்பேட்டை நச்சரிக்கை அதை நச்சரிக்கைன்னு பேச வேண்டியது. இதுல டிஎம்கே இல்ல சென்ட்ரல் இல்ல ஸ்டேட்னு சொல்ல முடியாது, இப்ப டிவிகே மாறிச்சு. அதாவது எதிர்கட்சி ஆப்போசிட் கட்சியோட சப்போர்ட்டும் தனுஷுக்கு இருக்கு. சொல்லு ப்ரோ. அழகு ப்ரோ, இந்த ஜனநாயகன் இஷ்யூ கர்நாடகால ஏதோ இஷ்யூ ஆச்சு பாத்தீங்களா? கர்நாடகால வேற இதுதான் அது நிறைய இருக்கும். அது எப்பவுமே வந்துட்டு கர்நாடகால ஒரு இதுதான் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம படம் வந்துச்சு அந்த அந்த டைம்ல. ஆனா மேட்டர் என்னன்னா, சரி இப்ப பேனர் கிழிக்கிறேன்,
அதாவது பேனர் கிளிக்கிறோம் முடிவு பண்ணிட்டேன். ஏன் இது ஒரு லீக்டு படம், எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் வரப்போகுதுன்னு, அனௌன்ஸும் பண்ணியாச்சு. படம் ரிலீஸ் ஆகுற டேட்டும் தெரியும். அங்க ஏன் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கட் அவுட் வச்சிட்டானுங்க, பேனர் வச்சிட்டானுங்க. ஏன் அதுக்கு முன்னாடி போய் கிளி? அங்க கர்நாடகால இருக்கிற பார்ட்டிக்கே நான் சொல்றேன். இப்போ எனக்கு என்னன்னா, இவனுங்க இவ்வளவு அங்க இருக்கிற பார்ட்டியே அவ்வளவு கட்ஸ் இருந்தா இவனுங்க ஓப்பனிங் டே வந்து கிளிக்கலாமே. ஒரு அதர் ஆக்டர் படம் தானே, அவங்க ஸ்டேட் ஹீரோவும் இல்ல எதுவும் இல்லை, ஒரு அதர் ஸ்டேட் ஹீரோ தான். ஆனா ஓப்பனிங் டே வந்து கிளிக்கிறதுக்கு ஒரு பயந்தானுங்க பேர். அதான் ப்ரோ டாக்ஸிக் வரும் இல்ல, பண்ண அப்ப நம்ம மாட்டாங்க. பாத்துக்கிறோம் ப்ரோ. பண்ண மாட்டாங்க ப்ரோ டாக்ஸிக் இங்க தமிழ். இப்போ நான் இப்ப டிசி கேவியன் ஏயா பாவமியா பார்க்கிங்லயே இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சத்யம் தேட்டர் பார்க்கிங்லயே வந்துட்டு டாக்ஸிக் தான் பெரிய பேனர் வச்சிருக்காங்க. இப்போ ஜனநாயக லியோ இருக்கு அந்த மாதிரி. ஏன்னு கேட்கலாம். அதுதான் இப்போ ஒரு பெரிய பிராண்டை கூட டாக்ஸிக் தான் எடுத்துன்னு வராங்க. ஆனா ட்ரைலர் எனக்கு பெருசா பிடிக்கல, அதனாலதான் நான் ட்வீட் போடல. எனக்கே யாஷ் ரொம்ப பிடிக்கும், ஆனா என்ன பண்றது, ஏஜஸ் பிடிக்கும், வேற எதுவும் முடியாது. ஜேடி ப்ரோ ப்ரொடியூசர் பாவம் இல்லையா? டாக்ஸிக் பட பேனர் கிழிச்சிங்கன்னா நம்மால தான் அதுக்கு ப்ரொடியூசர் பண்றாரு கேவியன். ப்ரோ அது அவங்க யோசிச்சாங்களா ப்ரோ? அது அவங்க ஸ்டேட் ப்ரொடியூசர் தானே, கேவியன் கர்நாடகா தானே. இல்ல நம்மளுக்கு அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இல்ல. அதானே கேட்கலாம். அதான் நான் மத்த லாங்குவேஜ் போட மட்டும் நம்ம விடுறோம். முதல்ல பேச மாட்டியே. யோ நான் என்ன சொன்னேன், நம்ம டெல்லி பிரதிநிதி தான் அதுக்கு. அதுதான்டா, நீ அப்படி எல்லாம் பேச மாட்டியே. நீ வந்தா அவனுங்கள தானே போட்டு கடிப்ப. நீ என்ன கருத்தா பேசுற? சரி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், அது போட்டோம் ஒன்றும் இல்ல. ஆனா கர்நாடகால இப்ப பேனர் கிழிக்கிறான், தமிழ் படம் பேனர் கிழிக்கிறான்னா அவனுங்க மலுமூட்டை தான் கிழிப்பானுங்க. அவங்க ஸ்டேட்ல போய் கேட்டு பாருங்க, விஜய் பேனர் கிழிச்சது வந்துட்டு கரெக்டா எவனும் அது கரெக்டான்னு சொல்ல மாட்டான். சரி அப்ப நம்ம ஊர்ல படம் ரிலீஸ் ஆகுதா? எந்த படம் வரும்? டாக்ஸிக் ஆகும். டாக்ஸிக் நிறைய ஸ்கிரீன்ல ஆகும், நிறைய ஸ்கிரீன்ல. எப்பா இது இனிமேல தமிழ்நாட்டு வண்டியே உள்ள விட மாட்டேன்ட்டு அங்க இருக்கிற காஞ்சி போன ஒருத்தன் பேசின்னு இருக்கிறான். வத்தல் நடராஜனா நாகராஜனா எவனோ நாகராஜன் தானே அவன். வத்தல்ரா, காஞ்சி போனோம்டா, காஞ்சி போன வத்தல். எனக்கு என்னன்னா இல்ல இப்ப இந்த தக்லைஃப் படத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியும். ஐயா ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அவனே அந்த ஊரு கிடையாதாமா. சரி அது இருக்கட்டும். இல்ல எனக்கு என்ன ஒரு டென்ஷன்னா, எல்லாருக்குமே தெரியும். ஏன் இப்போ கர்நாடகால கொஞ்சம் மோடிக்கெல்லாம் சென்ட் பண்ணுவாங்க, சில காங்கிரஸுக்கும் அது இருக்கும். அது இப்போ மோடியே வந்துட்டு ஒரு இன்டர்வியூல பேசுவாப்புல, அதான் என்ன சொல்லியிருப்பாரு, உலகத்திலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் மொழி தமிழ் தான், வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட்னா அது இங்கிலீஷ் தமிழ் தான் சொல்லியிருப்போம். அதான் நான் சொல்றேன். அவர் என்னடா சொல்றது? அதான் இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது அந்த சொல்றது. இப்போ மோடி வர்றதுக்கு முன்னாடி மட்டும் இங்கிலீஷ் தெரியல, அது அப்படி இல்ல. எல்லாமே இப்படி ஒத்துக்கும் போது கர்நாடகாக்காரன் மட்டும் ஒத்துக்க மாட்டான். சத்தியமா அதை நீங்க நோட் பண்ணா கனடா தான் ஃபர்ஸ்ட்னுவாங்க, கனடால இருந்து போனதுதான் தமிழ்னுவானுங்க. எங்கேயாவது கேட்டா இது குப்பீர் மதி கூட மாட்டானுங்க. இதை ஏன் சொல்றேன்னா அங்க மொழி பிரச்சனை இன்னும் இருக்குது. உண்மையில மொழி பிரச்சனை, அதாவது அவன் புலிச்சி மாதிரி அவன் கர்நாடகா புலிச்சானா கனடா புலிச்சின்னுவான். கன்னடால இருந்து எல்லாம் தமிழ் போச்சுலாம் சொல்ல மாட்டானுங்க. அவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா தமிழ்ல இருந்து கன்னடா வரலன்னு சொல்லுவானுங்க. புரியுதா ப்ரோ? இல்ல தமிழ்ல இருந்து கனடா வரலன்னு சொல்றதை தாண்டி நம்ம தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட்னுவான். புரியுதா? அந்த மாதிரி எல்லாம் சொன்னானா ஹிஸ்டரி இல்லடா, அந்த மாதிரி எல்லாம் சொன்னானா ஹிஸ்டரி காரி மூஞ்சில துப்பிடும் அவனுங்களுக்கு தெரியும். எங்க மொழியே எங்க மொழியே பழமை வாய்ந்த மொழின்னு தான் பேசுவானுங்க கண்டி. எங்கள்ல இருந்து தான் மத்த மொழி எல்லாம் போச்சுன்னு சொன்னானா செருப்பு கொண்டு போய் அடிப்பாங்கன்னு தெரியும் அவனுக்கு. இல்ல அது பண்ணானுங்க. இன்னொன்னு இந்த டைரக்ஷன் தூண்டி விட்டது யாருன்னா இந்த மல்லாக்கு தான். மூடிக்கிட்டு இல்லாம இன்னொன்னு இப்போ தானா கான்ட்ரவர்சி ஆகணும். இது எப்படின்னா தளபதி பேசுனது நேச்சுரலா பேசுவாரு, தானா கான்ட்ரவர்சி ஆகும் எது பேசினாலும். ஏன்னா அது நேச்சுரல். அதனாலதான் நீ சிஎம் ஆகியிருக்காரு. சும்மா அதான் போர் கார்டன்ல வீடு கட்டினது எவனுமே கேட்டிருக்க மாட்டான். ஆனா வந்துட்டு ஊரே கேட்டா மாதிரி போய் பேசுறது கூட. இன்னொன்னு லாங்குவேஜ் பத்தி எவனுமே இது பண்ணிருக்க மாட்டான். ஆனா தக்லேஷ் இவெண்ட்ல போயிட்டு கமல் தான் மொழி பிரச்சனை இழுத்து விட்டு போயிட்டான். அங்க பார்த்தா கர்நாடகால இருந்து அது இன்ஸ்டாகிராம்லாம் தமிழ் கர்நாடகா இருந்தானுங்க, கனடா இந்த மாதிரி பைத்துக்காரனாங்க போய் ஏதாவது கொளுத்தி விட்டுறது. ஆல்ரெடி ஒருத்தன் பிடிக்கலன்னா இது எப்படி நான் பக்கத்து வீட்டுக்காரனே நம்ம பிடிக்கல, நம்மளும் பிடிக்கலன்னா விட்டுருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டே தான் நீ ஏன் நானே பாத்துக்கலான்னு வந்தா அது என்னது அது அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் இந்த மாதிரி நொல வேலை நிறைய பண்றானுங்க இவங்க. ஆனா மக்கள் எல்லாமே கரெக்டா தான் தேர்ந்தெடுத்திருக்கானுங்க. கமல் கொண்டு போய் கற்பு தள்ளுறது, தனுஷை சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியும்.
ரஜினி மெயினா மல்லாக்கு சாரி மென்டல் தான் கார்த்தி ஒரு ரஜினி எங்க வச்சிருக்காங்க நல்லா தெரியும். ஏன் இப்ப ஸ்டாலின் எடுத்துப்போமே, ஸ்டாலின் எங்க இருக்குது, எடப்பாடி எங்க இருக்குது. ஆனா இதுல எல்லாத்த விட பர்ஃபெக்டா யார் ஏய் தெரியுமா ப்ரோ மக்கள் இல்ல ரொம்ப ஏய் பர்ஃபெக்டா என்னடா வச்சிருக்காங்க சொல்லிட்ட கார்த்தி எடப்பாடியை ப்ரோ. பத்தி டேய் அவர் வந்து மின்னலை மின்னலை முழுங்கி விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பவர். மின்னல் அதுவும் இல்லாம 13ஆம் தேதியோ நிலத்தாடுறா 14ஆம் வேற போராட்டம் பண்ண போறாராம். நீ என்ன வேணா எடப்பாடிய நிலத்தாடுறா சாதாரணமா நினைச்சிட்ட. அப்பா, நெய்வேலி கரண்ட் இருப்பா நெய்வேலி மின்சாரம் தயாரிக்கும் இதுக்கு ஆலைக்கு மின்னலை விழுங்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதான். எடப்பாடி தூக்கி போய் கட்டி வைங்க. அதெல்லாம் வேணாம். ஏய் இது மெரினால இருக்கிற லைட் ஹவுஸ் மேல நிக்க வைடா அவரை, மின்னல முழுங்கட்டும். அது வேணாம்பா. இல்ல எங்களுக்கு நெய்வேலிக்கு அதிக கரண்ட் தேவைப்படுது. சோ அவரை தூக்கிட்டு போய் அங்க கட்டி வச்சு மின்னல லைட் நீங்க அப்பப்போ வாயில முழுங்கி கொப்பளிச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு போய் மின்சாரத்துக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அலெக்ஸ் ப்ரோ சொல்லு ப்ரோ. ப்ரோ நம்ம சிஎம் வந்து அங்க கால்ல மிதிக்கிறாங்க, நம்ம ஆளுங்க எப்படி பார்த்து சும்மா இருக்கிறாங்கன்னு டென்ஷன் ஆகுது ப்ரோ அது பாக்கும்போது. இல்ல நீ இதை மட்டும் தானே பார்த்த. போன ஆட்சியில ஒருத்தரை வந்து படுக போட்டு இதுலாம் கர்மாந்திரம் எல்லாம் பண்ணாங்க. கேக்குதா பேடாஸ்? ப்ரோ தெரியும், அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். இவர் வந்து அவருக்கு எலெக்ஷன்ல போயிட்டு ஓட்டெல்லாம் கேட்டவர் இவரு. இவரே அங்க படுக போட்டு இதுல காரியம் எல்லாம் பண்ணானுங்க. அதனால இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஃப்ரீயா விடுங்க. இதுல இல்ல ப்ரோ, என் கேள்வி என்னன்னா நம்ம ஆளுங்க எப்படி பார்த்து சும்மா இருக்கிறாங்கன்னு யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது பிரிஞ்சு குரூப் இருக்கும்யா. அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க எப்படி ஒரு அரசியல் இருக்குதோ அது மாதிரி அங்க அரசியல் அது. புரியுதுங்களா? இங்க வந்து இதுல ஒரு நிமிஷம் இன்னொன்னுங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டோடைய சப்போர்ட் நலனுக்கு தான் முதல்ல ஒண்ணு பாக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, சென்ட்ரல்ல வந்து ஆளாளுக்கு ஒப்பீனியன் மாறும். சென்ட்ரல்ல உங்களுக்கு இப்ப இவனுங்க இந்தியா சொல்ற மாதிரி விஜய் போயிட்டு இங்க பிஎம் ஆக போறது இல்ல. அவனுங்க வந்துட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம்ல தான் தளபதி வந்துட்டு இழுத்து விட்டுறானுங்க. இது எப்படி இதுனா வராம பக்கத்து ஸ்டேட்ல வந்துட்டு இப்ப ஒரு மகேஷ் பாபு சிஎம் ஆயிட்டான்னு எடுத்துப்போம். தளபதி இங்க தமிழ்நாட்டுல வரலாம், பக்கத்து ஸ்டேட்ல மகேஷ் பாபு சிஎம் ஆயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? உண்மையிலே அங்க மகேஷ் பாபுக்கு ஆந்திராவில் நல்லா ரூல் பண்ணிட்டு இருந்தா இந்த ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் மகேஷ் பாபு பரவாயில்ல நம்மளே சிங் பண்ணுவோம். அதுதான் அங்க நடக்குது. இங்க ஹிந்தியில அங்க பிஜேபியும் சரியில்லை, காங்கிரஸும் சரியில்லைன்னு இருக்கும்போது அங்க யாரும் அங்க ஷாருக்கான் எல்லாம் வர முடியாது. ஆல்ரெடி அங்கேயே மத பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. இவ்வளவு இது ஜோசப் விஜய்னு அங்க வந்துட்டு நல்லா பிராண்ட் பண்ணி விட்டாலே அவங்களே பாதி பேர் ஓட்டு போட மாட்டானுங்க. இதான் உண்மை. அங்க இன்னும் எஜுகேட் ஆகல. இது ஓப்பனாவே சொல்லலாம். அந்த வார்த்தையை சொல்லாத. போன வாட்டி ஒருத்தன் கீழ இருந்து மேல வந்து கடிக்க ஆரம்பிச்சான் பாரு. ஆனா இது மேட்டர் என்னன்னா, இல்ல நம்ம ஆள் பண்ணது வந்துட்டு சொல்லுவாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு மதப்புல ஒரு அட்டை மாதிரி தான் இருக்குது. ஆனா இதுல மேனிஃபெஸ்டேஷன் எல்லாரும் சொல்லுவானுங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாம இப்போ அலெக்ஸ் வந்துட்டு ஒரு BMW வாங்குவோன்னு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்கிறேன். நீ வாங்குவோடா. நீ வந்து பணம் ரிவ்யூ பண்ணி காசு வாங்கி வாங்குவோடா. இல்ல மேட்டர் கேளுங்க. இப்போ ஒரு வேலை வந்துட்டு இப்போ அலெக்ஸ் வந்துட்டு அடுத்த பாண்டா நீ தான்டா. இல்ல இருங்க. இல்ல அலெக்ஸ் BMW அவன் வாயில சொன்னா அது நடக்குமா? நடக்காது. இப்ப நானும் சம்பாதிச்சு இது பண்ணி பெரிய கோடி இல்லடா உனக்கு இங்க போஸ்டிங் போட்ட உடனே நாங்கெல்லாம் விஷ் பண்ணோம். எங்களதெல்லாம் நீ பாக்கல. ஆனா பாண்டாக்கு நீ தேங்க்ஸ் போட்டு ஒரு கார்டு போட்ட பத்தியா? ஐயா சொல்ல வந்த ஒரு நிமிஷம் இல்ல இரு சொல்ல வந்த மாறல் என்னன்னா, இப்ப தனுஷ் வந்துட்டு ஒண்ணு பண்றாப்புல. அதான் இந்த ரசிகர்கள் தீப்பந்தம் கூட வந்துட்டு நான் இப்போ நீ தனுஷ் பண்றது மேனிஃபெஸ்டேஷன் தான். நீ நினைக்கலாம் எதோட கம்பேர் பண்றேன்னு. இதுதான் கம்பேரிசன். ஏன் இது பெஸ்ட் கம்பேரிசன்றா, இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்க கூடாது. தனுஷா இருக்கக்கூடாது. நீ எங்க மண்டே கழுவு பாக்குற, நாங்க ஒத்துக்க மாட்டோம். என்னடா சண்டே? அவரு இந்த மனுஷன் பண்ணது மேனிஃபெஸ்டேஷன். அவன் பண்றது வந்து பகல் கனவு. இருடா நீ மாத்தி சொல்ற. அவன் தனுஷ் பண்றது பகல் கனவு. அதான் பாக்குற. ஐயோ நீ வேற அந்த அவனுக்கு வியாபாரம் ஆகல, அதனால மாமனார் டெக்னிக் அவன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இல்ல இல்ல வியாபாரம் ஆகல. மூவி எந்த படம் வந்தது கடைசியா ஏதோ ஒரு படம் வந்தது. கரையோ குறையோ ஏதோ ஒரு படம் வந்தது. அந்த ம். படம் எப்போ வந்ததுக்குன்னு எவனுக்கும் தெரியல. அதனால மாமனாரோட டெக்னிக்க யூஸ் பண்றான் அவனும். ஃபுல்லா ஏதோ ஒண்ணு ஃபுல்லா இந்த அதே பக்கம் வரோம் அப்படின்னு அதே சொல்லிட்டு இல்லடா ஆரம்பிச்சு விட்டு, சாண்டி. வியாபாரத்த அந்த பக்கம் உயர்த்திக்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் இல்ல வரல அப்படின்னு மறுபடியும் பின்னாடி போறது. இல்ல இப்ப அடுத்தடுத்து ஒரு 2 படம் நல்லா போயிடுச்சுன்னா, அவரு அதோட ஓரமா போய் உட்காந்துருவாரு. ம். கேக்குதுடா. விட்டு விட்டு கேக்குதுடா அலெக்ஸ். அதான். இல்ல மாமனாரோட டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காருப்பா அவரு. இதே தானே பண்ணா இருந்தாலும். ம், ம். எப்பலாம் படம் சரியா ஓடாதோ அப்பலாம் நான் அரசியலுக்கு வரேன்றது. எப்ப படம் சரியா ஓடுதோ அதுக்கப்புறம் இல்ல அப்படின்றது. கேக்குது சொல்லுங்க கேக்குதுடா. ப்ரோ. கேக்குதுடா. இல்ல பக் ஆயிடுச்சு, திரும்ப வந்து பக் ஆயிடுச்சு. அதான் இல்ல, நான் சொல்ல வந்தேன் என்னன்னா, இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாது. இது கம்பேரிசன்ல தான் இந்த சொல்லுவானே நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்ற மாதிரி தான். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ. ம். ம். இல்ல நான் எனக்கு புரியல ப்ரோ. நம்ம வந்து கேஜிஎஃப் காந்தாராக்கு எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணோம். இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? அது அதர் அவ் அவ் ஸ்டேட்ல அது எப்பவுமே இருக்கு, இல்ல எப்பவுமே நீங்க இருக்கு. அவங்க படத்துக்கு பண்ணாதீங்க. அதான் இது எப்படி இருக்குதுன்னா, ஆனா இல்ல இல்ல ப்ரோ, நியாயப்படி நான் பார்த்தா டாக்ஸிக் அவனுக்கு எல்லாம் பண்றதுக்கு கண்டிப்பா நான் தற்கொலை பார்க்க தான். மாட்டேன். அது பண்ணதுக்கு அப்புறமா நான் தியேட்டருக்கே போக மாட்டேன். நிறைய பேர் போக இல்லைங்க, மாட்டாங்க இல்ல கண்டிப்பா. இல்ல இல்ல இப்போ நான் சும்மா இருந்தாலும் இப்போ வேலை பாக்குறேன், இதை இது எல்லாம் கூட்டுன்னு போயிட்டு வானுங்க. மேட்ரு என்னன்னா, நல்லா இல்லாத படம் ஓடாது, நல்லா இருக்கிற படம் ஓடும். நம்ம இப்போ ஒண்ணும் இல்ல, கேவலமான படத்தை மட்டும் தான் தமிழ்நாட்டுல பேன் பண்ண முடியும். அதாவது ஒரு தப்பான படத்தை. அவனுங்க தான் இங்க வியாபாரம், இங்க தமிழ் படத்தை பேன் பண்ணும், அங்க ஆந்திரா படத்தை பேன் பண்ண மாட்டாங்க. பிசினஸ் என்னைக்குமே பிசினஸ் தான். இது எப்படி இருக்குதுன்னா, சரி எந்த ஸ்டேட்லயாவது பக்கத்து ஸ்டேட்டுக்கும் அதுக்கு சண்டை இருக்கும், ஆனா எதுவுமே யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் பொருள் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப யோசிச்சா இது இது ஒரு அந்த ஒரு நாலேஜ் புரியும். அது யாருமே வந்துட்டு அந்த பிளைண்டா இப்ப நம்ம இது எப்படின்னா, ஒரு மாட்டுக்கு வந்துட்டு அவ்வளவு சேர்ந்தோம். ஆனா இதை நான் தப்பு சொல்லல. மெரினா பீச்ல அவ்வளவு கூட்டம், அவ்வளவு அவ்வளவு இது ஏன் இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாடே சம்பிச்சது வந்துட்டு ஜல்லிக்கட்டு ப்ரொடக்ட். அந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒரு மாட்டுக்கு நம்ம சப்போர்ட்டா நின்னா கூட நம்ம நாட்டோடைய அடையாளத்துக்கு நின்னோம். ஆனா அதெல்லாம் தாண்டி எத்தனை பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டுல. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு செத்தானுங்க. ஏன் இப்ப மாடு சாவறதுக்கு கணக்கு தெரியுது, ஸ்டூடெண்ட் அவ்வளவு சாவற நீட்டு கணக்கு தெரியலையா? அதை விட எவ்வளவு பிரச்சனை, அதை விட எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதுக்கெல்லாம் உனக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி சேர்ந்தாங்களா? சேர மாட்டாங்க. அது எல்லாமே கரெக்டா கரெக்டா மெயின்டைன் பண்ணி அதை நடக்க விடாம பாத்துக்கினாங்க. ஆனா அந்த ஜல்லிக்கட்டு டைம்ல அன்எக்ஸ்பெக்டடா, அதான் சொல்றேன், இது யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு இதுல ஃப்ளோ நடக்கும். அந்த மாதிரிதான் இது. ஏன் இப்ப நாட்டுல ஜல்லிக்கட்டு பேன் பண்றதோட பெரிய பிரச்சனை இல்லையா? நீட்டை பேன் பண்றதுக்கு அதை விட பெரிய பிரச்சனை எவ்வளவு இருக்குது. ஜல்லிக்கட்டு மாதிரி நீட் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தா அப்ப அது அவ்வளவுதான் அது இதெல்லாம் ஆயிருக்கும். இதெல்லாம் நிறைய பேசலாம், பேசணும்னா பேசினே போலாம். எல்லாமே ஃப்ளோ தான், எல்லாத்துலயும் ஒரு பிசினஸும் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் இருக்குது, பிசினஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நீட்டே இப்ப பிசினஸ் ஆயிடுச்சு. நீட் ட்ரெஸ்ன்னு விற்பானுங்க கார்த்திபுரம், அதை பாத்தீங்களா? ஸ்ரீநகர்ல கூட அது போட்டுருந்தானுங்க. நீட் யூனிஃபார்ம் தான் அந்த கிழிச்சு விட்டு போறது அதெல்லாம் இல்லாம நீட்டுக்குன்னு தனி யூனிஃபார்ம், எக்ஸாம் யூனிஃபார்ம்னு ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் இப்ப விற்கிறானுங்க எல்லாத்துலயுமே. இப்போ சரி, பிசினஸ் படி இப்ப 2 பேர்த்தையும் பிளாக் பண்றேன்னு கர்நாடகால இருந்து கர்நாடகா படம் எதுவுமே தமிழ்ல டப் ஆக கூடாது, தமிழ் படம் எதுவுமே கர்நாடகால ஓடவும் கூடாதுன்னு பண்ண மாட்டாங்க. 2 பிசினஸும் பாதிக்கும். ம். இது வெறும் அதான் ஒரு டாக்ஸிக் படம், ஒரு ஜனநாயகம் படத்தோட நிக்காது. கடைசியில மாட்டுறது யாருன்னு பார்த்தா வந்துட்டு கேவிஎன் தான் இருக்கும்.
கேவேனுக்கு அதான் நாக்கப்படுற மாதிரி என்ன கேக்குறதுனா அதான் உங்களுக்கு வேலை இல்லையாடா, என் தள்ள மட்டும் தான் கை வைப்பீங்களாடான்ற மாதிரிதான் இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா ஊர்ல எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க, ஜனநாயகன் மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணல, அந்த மாதிரிதான் இருக்கு. இவ்வளவு லேட் ஆச்சு ப்ரோ. அண்ட் பிளஸ் அவங்க வந்து அவ்வளவு அசிங்கமா அதை படம் இது வெறும் ஜனநாயகன் மட்டும் நடக்கல ப்ரோ. இந்த மாதிரி தெலுங்கு அண்ட் ஹிந்தி படங்கள் கூட அங்க டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஒரு கன்னடா மட்டும் தான் அங்க பண்ணிருக்கு. ஓடணும் போல. ப்ரோ இதுல ஓபன் ஸ்டேட்மெண்டா அவனு சொன்னா, உங்களுக்கு துரேந்தர் ரொம்ப நல்ல படம், சூப்பரான படம் ப்ரோ. அவனுங்க இப்பதான் வந்து ஏதோ கேஜிஎஃப் காந்தாரான்ட்டு ஏதோ ஒரு சும்மா வந்துங்கிறானுங்க, மறுபடியும் தூக்கி தலையில மண்ணு போட்டு உள்ள உட்காரத்துக்கு பிளான் பண்றாங்க. ஆமா, ஆனா கர்நாடகா ஆல்ரெடி டம்ப் இண்டஸ்ட்ரி தான் அது. டாக்ஸிக் படம் வந்துட்டு கதைப்படி எனக்கு கேட்க, அதான் யாஸ் ஒரு இன்டர்வியூல கதை சொல்லியிருப்பான், அது முன்னாடி வாயை தவறி உலர இருப்பான். நான் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன், அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஒப்ஷன் அப்படின்தான். நான் அந்த வீடியோ அது ரிலீஸ் டைம்ல போட்டு விடுறேன். வேணும்னா ஃபுல் கதை இருக்கு, அதுல ஃபுல் கதை சொல்லியிருப்பான். ஃபுல் கதை கேட்கும்போது நல்லா இருக்கு, எக்ஸிகியூஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. அதான் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது சில இடத்துல நல்லா இல்லை, அது ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. எனக்கும் அப்படிதான் இருந்தது, ஒரு மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை படம் வந்து நல்லா இருந்தா தெரியல. டாக்ஸிக் படத்துக்கு போறது 2 குரூப் தான் ப்ரோ இருக்கும். ஒண்ணு இந்த மாதிரி படம் இந்த மாதிரி அடிதடி பிடிக்கும்னு போவானுங்க. 2வது ஹீரோயின்ஸ், இந்த ஹீரோயின் நல்லா இருக்குது, இந்த ஹீரோயினுக்கு அதான் இந்த சீன் வச்சிருப்பா அந்த சீன் வச்சிருப்பான்னு போவானுங்க. ஓப்பனா சொன்னா 2 கேட்டகரி தான் போவானுங்க, வேற எதுக்குமே டாக்ஸிக் போக மாட்டானுங்க. அந்த படத்துக்கு ஒன்றும் கேஜிஎஃப் ஐப்போம் இல்லை, வேற எந்த இதுவும் ஐப்போ இல்லை, காம்பினேஷன் ஐப்போ இல்லை, அந்த டேரக்டர் தான் இதுவும் யாருன்னே தெரியாது, அந்த மாதிரிதான் கிடையாது. ஆனா வரலாற்றுல அதான் இது கூட போட்டிருந்தானுங்களே, லிரிக்கல் வீடியோ வரும்போது இதான் பார்ட்டி லீடரா இருந்தாரு, வீடியோ சாங் வரும்போது வந்துட்டு சிஎம் ஆயிட்டாருன்னு. தளபதி கச்சேரி அவனுங்களே இப்பதான் எழுந்து வரானுங்க ஒரு படமா. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா ரீமேக் படம் பண்ணின்னு இருந்தானுங்க. ஏதோ பிரசாந்த் வீரு அவன் இவன் வந்து ஏதோ 2-3 படம் விட்டுனுக்குறானுங்க, மறுபடியும் தலையில மண்ணை வாரி போட்டு உள்ள போய் உட்காந்துருவானுங்க. இல்ல ப்ரோ, இதுல துரேந்தர் ஏன் எடுத்தனா, இதுதான் இப்போ நான் துரேந்தர் சப்போர்ட் பண்ணும்போது கூட அந்த டைம் சில பேர் வந்து கேட்டாங்க, சில பேர்னா 1-2 பேர் தான். ஏன் 1-2 பேர்னா மத்தவங்க எல்லாருமே படம், எல்லாருமே படம் பிடிச்சது. 1-2 பேர் வந்து கேட்டதுனா இது சங்கி படம் எதுக்கு சப்போர்ட் பண்ற இது பண்றாங்க, ஒரு அந்த ஒரு 5 நிமிஷம் சீனுக்காக ஃபுல் படத்தை இது பண்ண முடியாது. அந்த 5 நிமிஷம் சீன் என்னன்னா டிமானிட்டைசேஷன் வந்துட்டு கரெக்ட்ன்ற மாதிரி அந்த படத்துல காட்டுவான். 2 சீன் பண்ணி அந்த சீன் அதை என்ன பண்றது. ஆனா ஓப்பனா சொன்னா இந்த படம் இப்ப 2000 கோடி கிட்ட வந்துட்டு பண்ணிருக்குன்னா அது அந்த சீன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இந்திக்காரனுங்க எல்லாம் பீடா போட்டு போய் அதுக்குதான் ஃபயர் விட்டானுங்க. இது எப்படி இதுன்னா டிஎம்கே வந்துட்டு ஒரு அதிகமா இருக்கிற ஒரு டைம்ல டிஎம்கே சப்போர்ட் பண்ற படம் எல்லாம் ஓடுது இல்ல, ஒரு ஏதாவது பண்ணி விட்டுருவோம், பிடிக்கலனா கூட அதிக ஸ்கிரீன்ல போட்டு விட்டுருவோம் டிஎம்கேக்கு ஃபேவர் பண்ணியா. இப்ப வெற்றிமாறன் என்ன எதுக்கு வெற்றிமாறன் போயிட்டு டிஎம்கேக்கு வந்துட்டு சொம்பு வச்சுனுக்கிறான். எனக்கு கேட்டா நான் மண்ணாத முச்சு உண்ணும் ப்ரோ கார்த்தி ப்ரோ, உண்மையிலே என்ன சொல்றேன், டிஎம்கே ஒண்ணும் இல்லாம அவனுக்கு ரிசல்ட்டே இருக்கிறதுல இன்னும் லீஸ்ட் ஆகணும். அப்பதான் அதான் இப்பயே அவனுக்கு பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க ரெட் ஜாயிண்ட். அதான் சொல்றேன், அது இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா டிசி படம் ரிலீஸ் பண்ணாத தியேட்டருக்கு வந்து இது கிடையாதான், ஜெயிலர் 2. நான் அதான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் இது இல்லாம ஒரு ப்ராப்பர் பெஸ்டா அது மாத்தணும். அது எதுக்காக சொல்லு, அது எதுக்காக அதை சொன்னானுங்க சொல்லு. எதுக்குன்னா ஜெயிலர் 2 ஜனநாயகன் இதுக்கு தியேட்டருங்கள்ல இருந்து எடுக்கணும். தெரியும் இல்ல நம்ம என்ன கண்டுக்க மாட்டேறாங்க. நம்ம என்ன பார்த்தது என்னன்னா 300 வந்துச்சா ஓகே பாண்டுருவாரு, மீதி எல்லாமே பிசினஸ் தான். ஆடியோ பிசினஸ், இந்த பிசினஸ், அந்த பிசினஸ், ஓடிடி பிசினஸ், அதான் எல்லாத்துலயும் ப்ராஃபிட் ஆயிட்டு இருக்கும்டா அது, அவ்வளவுதான். ஆமா, ஆல்ரெடி இது டேபிள் ப்ராஃபிட் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. இன்னொன்னு படம் இப்ப 70% மேல ரெக்கவரியில போயிட்டு இருக்கு. மேல படம் தியேட்டரோட வந்து கம்மி பண்ணணும், ஜனநாயகன் தியேட்டரிக்கல கம்மி பண்ணோன்ட்டு தான் இது வந்தது. அது வந்து எந்தெந்த தியேட்டர் ரிலீஸ் பண்ணலையோ அந்த தியேட்டருக்கு வந்து இது கிடையாது, ஜெயிலர் கிடையாது. நம்ம அண்ணா கண்டுக்க மாட்டாரு, அவரு சிஎம் தான், அவரு கண்டுக்க. முதல்ல சரி இப்ப ஒண்ணும் இல்ல ப்ரோ, அவர் மட்டும் கலெக்ஷன்ல கன்சிடர் பண்றதா இருந்தா
எவ்வளவு எக்ஸாகரேட் பண்ணி எத்தனை பேர் போடுறானுங்க. இப்ப படம் வந்துட்டு 310 கோடி 320 கோடி வந்திருக்கு படம். இதுவே இன்னொருத்தவன் இருந்தா 375 போட்டுருவான், 316 போடுவானுங்க கலெக்ஷன். யாரும் போடலையே தான். ஏன்னா உங்க சைட்ல தான் சிஎம் ஆயாச்சு, இதுக்கப்புறம் கலெக்ஷன் போட்டு எந்த நாய் கூட ஃபைட் பண்ண தேவையில்லை. அதே நேரத்துல கலெக்ஷன் போட்டு அந்த ஃபேன் ஃபைட் கீழே ஒருத்தன் மெசேஜ் பண்ணி இல்ல கீழே ஒருத்தன் மெசேஜ் பண்ணிக்கிறான் பாரு, சிஎம் ஆகலாமா என்ன சூப்பர் ஸ்டார் ஆக முடியாதுன்னு போட்டோ போட்டு பண்ணிக்கிறான் பாரு ஸ்பேஸ்ல. நீ சொன்னல்ல சிஎம்னு வந்து டைட்டில்